பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நஹு இந்த தொடரில் நாங்கள் இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ் அக்ஸாமுல் ஃபிஅல் ஒரு வினையினுடைய பகுதிகள் என்று இந்த தலைப்பை நாங்கள் பார்க்குறோம். வினை சொல்லினுடைய பகுதிகளாக அல்லது வினை சொல்லினுடைய பிரிவுகளாக மூன்று பகுதிகளை நாங்கள் சொல்லலாம். முதலாவது அல் ஃபிஅல் அல் மாதி, இரண்டாவது அல் ஃபிஅல் அல் முதாரி, மூன்றாவது அல் அம்ர். அப்போ எனவே இந்த மூன்று பகுதிகளும் தான் நாங்கள் அக்ஸாமுல் ஃபிஅல் என்ற இந்த பகுதிக்குள்ளால கொண்டு வரோம். ஃபிஅல் மாதி என்று சொன்னால் அது கடந்த காலத்தில் நடைபெற்ற ஒரு விடயத்தை அது சொல்லும். கடந்த காலத்தில் நாங்கள் சொல்லுவோமே தமிழில் இறந்த காலம் என்று சொல்றது தான் இந்த இடத்துல அல் ஃபிஅல் அல் மாதி என்று நாங்கள் சொல்றோம். இரண்டாவது அல் ஃபிஅல் அல் முதாரி, இது எதை காட்டும் என்றால் நிகழ்காலத்தில் அல்லது எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு விடயத்தை இது அல்லது ஒரு செயலை இது காட்டும். அதே நேரத்தில் ஃபிஅல் அம்ர், அதாவது ஏவல் வினை என்று சொன்னால் அது நாங்கள் எப்படி நாங்கள் சொல்லுவோம், அதாவது ஏவல் வினை நாங்கள் தமிழில் நாங்கள் ஏவல் வினை என்று நாங்கள் எதை சொல்லுவோமோ அதைத்தான் இந்த ஃபிஅல் அம்ர் என்று நாங்கள் சொல்கிறோம். அது ஒன்றில் அது எதிர்காலத்தில் நடைபெற இருப்பதை காட்டும் அல்லது பேசுகின்ற அந்த நிமிடம் அல்லது பேசுகின்ற அந்த பொழுதுக்கு அடுத்ததாக நடைபெறுகின்ற ஒரு விடயத்தை இது காட்டும். எனவே நாங்கள் சொல்றோம் அக்ஸாமுல் ஃபிஅல் என்ற பகுதிக்குள்ளால அல்லது வினை சொல்லினுடைய பகுதி என்ற இந்த பகுதிக்குள்ளால மூன்று விடயத்தை நாங்கள் உள்ள கொண்டு வரோம். அந்த மூன்று பகுதிகளில் முதலாவது இறந்த காலம், இரண்டாவது நிகழ்காலம், மூன்றாவது அந்த இடத்துல நாங்கள் சொல்றோம் ஏவல் வினை என்று நாங்கள் சொல்றோம். இப்போதும் நாங்கள் சில உதாரணங்களை நாங்கள் பார்க்கிறோம். இந்த இடத்துல ரஜஅ இது ஃபிஅல் மாதி, இதனுடைய நிகழ்காலம் யர்ஜிஉ, அதே போல இதனுடைய ஏவல் வினை அம்ரு இர்ஜி. அதே போல இங்க பார்க்கிறோம் இஸ்தமர்ர தொடர்ந்தது, இதனுடைய நிகழ்காலம் யஸ்தமிர்ரு, இதனுடைய ஏவல் வினை இஸ்தமிர்ர. அடுத்ததாக இஸ்தமஅ செவிமடுத்தான், இதனுடைய நிகழ்காலம் யஸ்தமிஉ, அதே போல இதனுடைய ஏவல் வினை இஸ்தமி. இன் அதாஃப மாறினான் சொல்லி சொன்னால் நாங்க சொல்லுவோமே வளைந்து சென்றான், இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் இன் அபஃப என்று நாங்கள் சொல்லுவோம். அப்ப எனவே அதனுடைய நிகழ்காலம் என் அத்திஃபு, அதே போல அதனுடைய ஏவல் வினை இன் அத்திஃப் என்று சொல்லி வரும். இத்தஜஹ முன்னோக்கி சென்றான் அல்லது சென்றான், இதனுடைய நிகழ்காலம் யத்தஜிஹு, இதனுடைய ஏவல் வினை இத்தஜி. அதே போல ஷரிப யஷ்ரபு இஷ்ரப், ஷரிப யஷ்ரபு இஷ்ரப். அதுபோல கரஅ யக்ரஉ இக்ரா. அப்ப எனவே நாங்கள் ஆரம்ப பகுதி இங்க வந்திருக்கிற எல்லாமே இறந்த காலத்தை காட்டும், இங்கு வந்திருக்கின்ற அனைத்துமே நிகழ்காலத்தை காட்டும், இங்கு வந்திருக்கின்ற அனைத்தும் இது ஏவல் வினையை காட்டும். அப்ப எனவே இந்த மூன்று பகுதியும் இதுக்குள்ளால நாங்க பார்க்கிறோம். இப்போது நாங்க சில இதுல வந்திருக்கிற சில பயிற்சிகளை நாங்க செஞ்சு பார்ப்போம். பாருங்க, ஃபிஅல் மாதிய தந்திருக்கிறாங்க, இறந்த காலத்தை தந்திருக்கிறாங்க, நிகழ்காலத்தை நாங்க எழுதணும், அதே போல ஏவல் வினையையும் நாங்க எழுதணும். இங்க பாருங்க, சாஃபர பயணம் செய்தான், உதாரணமாக தந்திருக்கிறாங்க. சாஃபர பயணம் செய்தான், இதனுடைய நிகழ்காலம் யுசாஃபிரு, இதனுடைய ஏவல் வினை சாஃபிர். இப்போது நாங்க வாரோம் லபிஸ அணிந்தான், இதனுடைய நிகழ்காலம் யல்பசு, இதனுடைய ஏவல் வினை இல்பஸ். கனச, இதனுடைய நிகழ்காலம் யக்னுசு, இதனுடைய ஏவல் வினை உக்னுஸ். فحص،
தேடி பார்த்தான், ஆராய்ந்து பார்த்தான், இதுக்கு நாங்க செக் பண்ணி பார்த்தான், இதுக்கு நாங்க சொல்லுவோம் ஃபஹஸ. அப்ப எனவே யஃபஹஸு இதனுடைய நிகழ்காலம் யஃபஹஸு, இதனுடைய ஏவல் வினை இஃப்ஹஸ். சபஹ யஸ்பஹு இதனுடைய ஏவல் வினை இஸ்பஹ். சபஹ என்றால் எங்களுக்கு தெரியும், சபஹ என்றால் நீந்தினான். எனவே அதனுடைய ஏவல் வினையாக நாங்கள் சொல்றோம் இஸ்பஹ் நாங்க சொல்றோம். அதே போல ஷாஹத யுஷாஹிது, இதனுடைய நிகழ்காலம் யுஷாஹிது. அதே போல இதனுடைய ஏவல் வினையாக நாங்க பார்க்கலாம் ஷாஹித். அரபு மொழியில சில வசன்கள் இருக்குது. உதாரணமாக ஷாஹத ஃபாஅல வஸனுடைய ஏவல் வினை எப்போதும் ஃபாஇல் என்றுதான் வரும். உதாரணமாக காத்தல போராடினான், சண்டை பிடித்தான். அப்ப சண்டை பிடி நாங்க சொல்லுவோம் காத்தில் என்றுனா அப்படிதான் நாங்க பார்ப்போம். அதே போல அடுத்தது இது எங்களுக்கு நல்ல பரிச்சயமான ஒரு சொல் கரா. இதனுடைய நிகழ்காலம் யக்ராஉ. இதனுடைய ஏவல் வினை இக்ரா. கடைசியில நாங்க சுக்கூட கொண்டு வரோம். அதே போல நான் ஏற்கனவே சொன்னது போல மாரச. எனவே இதனுடைய நிகழ்காலம் யுமாரிசு. அதே போல இதனுடைய ஏவல் வினை மாரிஸ். நான் ஏற்கனவே சொன்னேன் ஃபாஇல் வஸன்ல இது வந்திருக்குது. எனவே அதனுடைய நிகழ்காலமாக நாங்க யுஃபாயிலோடு நாங்கள் கொண்டு வருவோம். அதே போல அதனுடைய ஏவல் வினையாக நாங்கள் கொண்டு வருவது ஃபாயில் என்ற ஏவல் வினையை நாங்கள் கொண்டு வருவோம். எனவேதான் மாரச யுமாரிசு மாரிஸ் என்று நாங்கள் கொண்டு வரோம். இப்போதும் நாங்கள் இன்னும் ஒரு பயிற்சிக்கு நாங்கள் வரோம். இதுல பார்ப்போம் என்ன பயிற்சி என்றால் பொருத்தமான சொல்லை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். பொருத்தமான வினைச்சொல்லை அல்லது இறந்த கால வினைச்சொல், நிகழ்கால வினைச்சொல், அதே போல ஏவல் வினையை நாங்கள் இங்க தெரிவு செய்ய வேண்டும். வஸலல் முதர்ரிசு கப்ல கலீலின், அதாவது வஸல என்ற ஏவல் வினையை நாங்கள் இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கிறோம் என்றால் இந்த இடத்துல இங்க இருந்து நாங்கள் தெரிவு செஞ்சிருக்கிறோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஆசிரியர் வந்து அடைந்தார். அப்ப எனவே இறந்த கால ஒரு வினை சொல்லாக நாங்கள் இதை சொல்றோம். அதே போல பாருங்க அபி இலா அமலிஹி குல்ல யௌமின், ஒவ்வொரு நாளும் எனது தந்தை வேலைக்கு, அவரது வேலைக்கு, தஹப சென்றான், எதுஹபு செல்கிறான், இதுஹப் செல். அப்ப எனவே சென்றான் என்று நாங்கள் இறந்த காலத்துல சொல்ல மாட்டோம். எனவே நாங்கள் நிகழ்காலத்தில் என்ன செய்யறோம் என்றால் எதுஹபு நாங்க சொல்றோம். அதே போல அடுத்த வசனத்துக்கு நாங்க வரோம் அத்தபீப கதன், நாளை வைத்தியரை. நல்லா பார்த்துக்கொள்ளணும், நாளை என்று வந்திருக்குது. அப்ப எனவே எங்களுக்கு தெரியுது அது நிச்சயமாக இறந்த காலமாக இருக்க முடியாது. ஏன் நாளைன்னு வந்துட்டு, எனவே இறந்த காலமாக இருக்க முடியாது. அப்ப ஜாரன்னு ஒன்று தந்திருக்காங்க, ஜுர்னாண்டு தந்திருக்காங்க, நசூர்ன்னு தந்திருக்கிறாங்க. அப்ப எனவே இந்த இடத்துல வர வேண்டிய எங்க பொருத்தமான வினைச்சொல் நசூரு தபீப கதன். அடுத்தது மூன்றாவது அத்தவா யா இப்ராஹிம், இப்ராஹிமே மருந்தை. அப்ப எனவே எங்களுக்கு விளங்குது இது நிச்சயமாக ஏவல் வினையாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு விளங்குது. தனாவல எத்தனாவலோ தனாவல். அப்ப எனவே தனாவல என்றது இறந்த கால வினைச்சொல், எத்தனாவலோ நிகழ்கால வினைச்சொல், தனாவல் என்றது இந்த இடத்துல அது ஏவல் வினையாக கொள்ளப்படும். அப்ப எனவே இப்ராஹிமே மருந்தை நீ குடி என்று சொல்லி இந்த இடத்துல நாங்க தனாவல் என்ற வினைச்சொல் ஏவல் வினையை நாங்க இந்த இடத்துல கொண்டு வரோம். அடுத்தது அல் முஸ்லிமூன குல்ல ஆமின், முஸ்லிம்கள் ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜ யஹுஜ்ஜு
ஹுஜ்ஜ ஹஜ்ஜ ஹஜ் செய்தான், யஹுஜ்ஜு ஹஜ் செய்கிறான், ஹுஜ்ஜ ஹஜ் செய். அப்ப எனவே எங்களுக்கு விளங்குது இது நிச்சயமாக அது இறந்த காலத்துல வர முடியாது, இறந்த காலத்துல வர முடியாது, நிகழ்காலத்துல தான் வர வேண்டும். எனவே யஹுஜ்ஜு என்றதுதான் விடையாக இருக்கும். ஐந்தாவது அல் ஹக்க தாயிமன் யா அஹ்மது, அஹ்மதே சத்தியத்தை உண்மையை எப்போதும் நீ கால சொன்னான், யகூலு சொல்கிறான், குல் நீ சொல். அப்ப எனவே இந்த இடத்துல நீ சொல், குல் என்ற சொல் தான் இந்த இடத்துல வருவது மிக பொருத்தமாக இருக்கும். இப்போது இன்னும் ஒரு பயிற்சிக்கு நாங்க வாரோம், இன்னும் ஒரு பயிற்சிக்கு வாரோம். இதை நல்லா நாங்க அவதானிச்சு கொள்வோம் அந்த பயிற்சியை. அஜிப் அனில் அஸ்இலா தாலியா முஸ்தஈனன் பிமா பைனல் கௌசைனி கமா ஃபில் மிசால். உதாரணத்துல உள்ளது போல, உதாரணத்துல உள்ளது போல அடைப்புக்குறிக்குள் இருக்கின்ற சொல்லை பயன்படுத்தி, அடைப்புக்குறிக்குள் இருக்கின்ற சொல்லை பயன்படுத்தி இதற்கான நாங்க விடைய நாங்க எழுதும். எப்படி? உதாரணமாக மத்தா தஊது இலா பலதிக, உனது நாட்டுக்கு மீளவும் நீ எப்போது செல்வாய், அல்லது உனது ஊருக்கு நீ மீளவும் எப்போது செல்வாய். அப்ப நாங்க சொல்றோம் ஃபிஸ்ஸைஃபி, ஃபிஸ்ஸைஃபி. அப்ப ஊது இலா பலதி ஃபிஸ்ஸைஃபி. அடுத்தது பார்ப்போம் மத்தா தஷ்தரி அஸ்ஸௌபல் ஜதீத. புதிய பிராக்கெட்ல வந்திருக்குது கதன் என்று வந்திருக்குது. புதிய ஆடையை நீ எப்போது வாங்குவாய்? அஷ்தரி, அஷ்தரி. அப்ப எனவே நாங்க இதுக்கான விடையாக வர வேண்டியது அஷ்தரி, அஷ்தரி அஸ்ஸௌபல் ஜதீத கதன், அஸ்ஸௌபல் ஜதீத கதன் வரும். அடுத்தது மத்தா ரஜஅத மினல் அமலி. அப்ப ரஜஅத நீ எப்போது வந்தாய்னு கேட்டு, அப்ப ஃபில் மசாஇ விடைய எங்களுக்கு அடைப்பு குறிக்குள்ள தந்திருக்கிறாங்க, ஃபில் மசாஇ தந்திருக்கிறாங்க. அப்போ நாங்க விடையாக நாங்க எழுதலாம் ரஜஅது மினல் அமலி, ரஜஅது மினல் அமலி ஃபில் மசாஇ. மாலை நேரம் நான் வேலையில் இருந்து வந்தேன், மாலை நேரம் நான் வேலையில் இருந்து நான் வந்தேன். அடுத்தது மத்தா தஹப இலல் உம்ரதி, உம்ராவுக்கு எப்போது சென்றார், உம்ராவுக்கு எப்போது சென்றார். அப்ப நாங்க இதுல பிராக்கெட்ல தந்திருக்கிறாங்க அல்லது அடைப்புக்குறிக்குள்ள தந்திருக்கிறாங்க அஷ்ஷஹர் அல் மாதி, கடந்த மாதம், சென்ற மாதம். அப்ப தஹப இலல் உம்ரதி, தஹப இலல் உம்ரதி அஷ்ஷஹர் அல் மாதி, அஷ்ஷஹர் அல் மாதி. எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் ஃபிஷ்ஷஹரில் மாதின்னு சொல்லலாம் அல்லது அஷ்ஷஹர் அல் மாதி நாங்க சொல்லலாம். சரி, நாங்க இப்போது நான்காவது கேள்விக்கு வரோம். மத்தா சத்தத்ஹப். எனவே இது எதிர்காலத்தை காட்டுது. சத்தத்ஹப் இலல் ஹஜ்ஜி, ஹஜ்ஜுக்கு நீங்க எப்போது செல்வீங்க? இதுல பிராக்கெட்ல தந்திருக்கிறாங்க அல் ஆம் அல் காதிம், எதிர்வருகின்ற வருடம் சொல்லி. அப்ப சஅத்ஹபு எங்கள்கிட்ட சத்தத்ஹபுன்னு சொல்லி கேட்டால் நாங்க விட சொல்லுவோம் சஅத்ஹபு, சஅத்ஹபு இதுதான் விட வரும். சஅத்ஹபு இது விட வரும். சஅத்ஹபு இலல் ஹஜ்ஜி அல் ஆம அல் காதிம், அல் ஆம அல் காதிம். அடுத்த கேள்வி மதா மாரஸ்த ரியாபத, மதா மாரஸ்த அரியாபத. நீ எப்போதும் எக்ஸசைஸ் நீ செய்தாய், நீ எப்போது எக்ஸசைஸ் செய்தாய், நீ எப்போது எக்ஸசைஸ் செய்தாய். பிராக்கெட்ல தந்திருக்கிறாங்க, அடைப்புக்குறிக்குள்ள தந்திருக்கிறாங்க மசாஅன். அப்ப எனவே மாரஸ்து ரியாபத மசாஅன், மாரஸ்து ரியாபத மசாஅன், மாரஸ்து இந்த இடத்துல வரும் மாரஸ்து ரியாபத மசா. அடுத்தது ஆறாவது மதா காபல் தத்தபீப. நீ எப்போது வைத்தியரை சந்தித்தாய், எப்போது நீ வைத்தியரை சந்தித்தாய். அடைப்புக்குறிக்குள்ள தந்திருக்கிறாங்க ஃபிஸ் சபாஹி, ஃபிஸ் சபாஹி காபல்து தபீப ஃபிஸ் சபாஹி, காபல்து தபீப ஃபிஸ் சபாஹி. இன்னும் சில பயிற்சிகள் இருக்குது, அதை நீங்க சுயமாக செய்து பாருங்கள். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன்.